இன்னைக்கு ஒரு பேஷண்ட் வந்தாரு. அவர் வந்து மார்க்கெட்டிங் ஜாப்ல இருக்காரு. அவருக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி கழுத்துல ரொம்ப வலி வந்து கையெல்லாம் பரவி கை மறுத்து போற அளவுக்கு ஆயிடுச்சு. அவரு சென்னையில பயங்கர ஒரு ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு நியூரலஜிஸ்ட விசிட் பண்ணியிருக்காரு. அந்த டாக்டருமே பயங்கர ஃபேமஸான டாக்டர் தான். அவரை அசஸ் பண்ணிட்டு அது டிஸ்க் பல்ஜா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர்ஐயும் எடுக்க சொன்னாரு. எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துட்டாங்க, டிஸ்க் பல்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த டைம் அந்த பெயினை குறைக்கிறதுக்காக அவருக்கு டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காரு. பட் அவர் பிசியோதெரப்பியும் சொல்லல, எக்ஸசைஸ் தெரப்பியும் சொல்லல. அந்த டேப்லெட்ஸ் அவர் கோர்ஸ் ஆஃப் 1 மந்த் எடுக்க சொல்லியிருக்காரு. அந்த டைம் அந்த பெயின் குறைஞ்சிருச்சு. இப்போ 6 மாசம் பொறுத்து திருப்பியுமே அந்த பெயின் அப்படியே இருக்கு. சின்ஸ் ஹி வாஸ் மார்க்கெட்டிங் ஜாப்ன்றதால அவர் வண்டி அதிகமா ஓட்டுறது, நின்று நிறைய வேலை செய்யற வேலைகள் இருந்தது, லேப்டாப்ல செய்யறதால திருப்பியும் அந்த மசில்ஸ் எல்லாம் ஓவர்லோட் ஆகி அந்த டிஸ்க் பல்ஜ் அதிகபட்சமாகி இப்போ திருப்பியும் பெயின் அதிகமாயிடுச்சு, கையெல்லாம் மறுத்து போச்சு. அப்படின்னா அவங்க அந்த சிம்டம்ஸை மட்டும்தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க, அந்த ரூட் காஸை ட்ரீட் பண்ணல. அந்த டிஸ்க் பல்ஜை ட்ரீட் பண்ணல, டிஸ்க் பல்ஜால வர அந்த மசில் ஸ்பாசமை மட்டுமே ட்ரீட் பண்ணியிருக்காங்க. தட் டு they are given only the medication, no exercises. அதனால அவருக்கு திருப்பியுமே இந்த ரெக்கரன்சி ஏற்பட்டிருக்கு. எப்பயுமே ஒரு விஷயத்துக்கு வலின்னு போறீங்கன்னா அது ஒரு சிம்டம் தான். இந்த வலி எதால வருது, உங்களுக்கு சிக்னல் தான் கொடுக்குது பாடி, உங்களுக்கு ஏதோ பாடியில பிரச்சனை உடம்புல அப்படின்னு கொடுக்குற சிக்னல் தான் பெயின். அந்த பெயினை மட்டுமே அட்ரஸ் பண்ணாம அது எதால வருதுன்றத ரூட் காஸை நீங்க அட்ரஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அந்த பெயினோட ரெக்கரன்சி திரும்ப திரும்ப வரும். இப்ப நிறைய பேர் பிசியோதெரப்பியை பாத்தீங்கன்னா வலி இருக்கா, போய் 2 நாள் எடுத்துக்கிறேன், 3 நாள் எடுத்துக்கிறேன், 7 நாள் எடுத்துக்கிறேன். See, that is not a thing. உங்களுக்கு வலி எவ்வளவு இருக்கும், அது எவ்வளவு இன்டென்சிட்டி ஆஃப் டேஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க கம்ப்ளீட்டா அந்த கோர்ஸை முடிச்சு ப்ராப்பரா அந்த பெயினை ரிலீவ் பண்ணி அதுக்கான ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணீங்க அப்படின்னா தான் ரெக்கரன்சி வராது. பிசியோதெரப்பி பண்ணா டெம்பரரி ரிலீஃப்னு மட்டும் நினைக்காதீங்க, அது கம்ப்ளீட் ரிலீஃப் கொடுக்கும் அன்லெஸ் இஃப் யூ டூ யர் ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோட்டோகால் ப்ராப்பர்லி. இப்போ இவருக்கு நாங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பெயின் குறைச்சிட்டு அந்த ப்ராப்பரான ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோட்டோகால்ல நெக்ஸ்ட் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்ல அவரை இன்வால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அதே போல உங்களுக்கு பெயின் இருக்கு அப்படின்னா, இல்ல என்னோட வேலையே வண்டி ஓட்டுறதா, இல்ல என்னோட வேலையே லேப்டாப்ல ஒர்க் பண்றதா அப்படின்னா ப்ராப்பரான நெக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், ஷோல்டர் ஸ்ட்ரென்த் ரெகுலரா பண்ணுங்க. அதுக்கான சில எக்ஸசைஸ் சொல்றோம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐசோமெட்ரிக் நெக் ரெசிஸ்டட் எக்ஸசைசஸ். நம்பர் 1, நெக் ஃபிளெக்ஸார் மசில்ஸ்க்கு பண்றது. இதே போல ஒரு தெராபேண்டை லூப் பண்ணிட்டு நெக்கை ஃபார்வர்டா மூவ் பண்ணுங்க, பேண்டை பேக்வர்டா புல் பண்ணுங்க, அதே அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. 10 counts, 2 sets ரிப்பீட் பண்ணுங்க. செகண்ட் எக்ஸசைஸ் ஃபார் நெக் எக்ஸ்டென்சார்ஸ். இதே போல தெராபேண்டை ஹெட்ல லூப் பண்ணிட்டு ஃபார்வர்ட்ல தெராபேண்டை புல் பண்ணுங்க, நெக்கை பேக்வர்ட்ல மூவ் பண்ணுங்க, ஹோல்ட் இட் ஃபார் 10 counts, 2 sets ரிப்பீட் பண்ணுங்க. தேர்ட் எக்ஸசைஸ் ஃபார் நெக் லேட்டரல் ரொட்டேட்டர்ஸ். தெராபேண்டை லூப் பண்ணிட்டு சைட் வேஸ்ல புல் பண்ணுங்க, ஆப்போசிட் சைட்ல நெக்கை மூவ் பண்ணுங்க, 10 counts ஹோல்ட் பண்ணுங்க, 2 sets ரிப்பீட் பண்ணுங்க. சேம் வே ரிப்பீட் ஆன் ஆப்போசிட் சைட்ஸ். பெயின் அதிகமா இருக்கு அப்படின்னா ஐசிங் கொடுங்க, ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஜெல் அப்ளை பண்ணிக்கோங்க.